ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் லீ கூட ஹாஃப் கார்ஸுக்கு வந்திருப்பாங்க. அங்கே லீயோட ஃப்ரெண்டு ஹீரோனை தள்ளி விட்டதால அவங்க காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கும். அதனால லீ தான் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து அவங்க காலில் மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோடைய செக்ரட்டரி பொண்ணுக்கு கையில் அடிப்பட்டதால ஹீரோ அந்த பொண்ணையே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த ரூமில் ஹீரோயின் காலில் லீ பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஹீரோ செம்ம ஜலஸ்ல பார்த்துட்டு இருந்ததோட லாஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். செக்ரட்டரி பொண்ணு கையில் அடிப்பட்டதால அந்த மெடிசன் அப்ளை பண்றதுக்கு லீ கிட்ட கேட்கும் போது லீ கிட்ட கொஞ்சம் தான் மெடிசன் இருக்கும். ஆல்ரெடி ஹீரோயின் காலில் அதை அப்ளை பண்ணிருப்பாரு. இந்த மெடிக்கல் கிட்ல ஆல்ரெடி மெடிசன் கம்மியா தான் இருக்கு, இது ஹீரோயினுக்கு தான் கரெக்டா இருக்கும்னு லீ சொல்ல, அப்ப ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கிற மெடிசன் அந்த பொண்ணு கிட்டே கொடுத்துருங்க, நான் வெளியில போயிட்டு பேட்டிட் வாங்கி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்க பாக்குறாங்க. அப்ப லீயும் ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸா உட்கார வச்சு, இப்போ நீ எங்க போற, என் கூட டின்னர் சாப்பிட்டு தான் நீ போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஹீரோ கிட்டையும் நீங்களும் எங்க கூட டின்னருக்கு வாங்கலன்னு சொல்லி கூப்பிடுறாரு. தென் ஹீரோ ஹீரோயின் செக்ரட்டரி பொண்ணு லீயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டின்னருக்காக வந்திருக்காங்க. அங்க லீயோட ஃப்ரெண்டு எல்லார்கிட்டையும் இன்னைக்கு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாமான்னு கேட்க எல்லாருமே ஓகே சொல்றாங்க. ஆனா ஹீரோ மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு எழுந்து போக பாக்குறாரு. அப்ப லீயோட ஃப்ரெண்டு ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, கூ சார் எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க, நீங்க இன்னைக்கு இந்த கேம்ல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்பவே ஈகரா உங்களுடைய ட்ரூத் என்னன்னு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல எல்லாருமே ஆமான்னு சொல்லி கோரஸ் பண்றாங்க. அதனால ஹீரோவும் உட்காந்துறாரு. அதாவது இந்த கேம் எப்படின்னா, ஒருத்தவங்க அவங்க மனசுல இருக்கிற உண்மையை சொல்லணும், அப்படி உண்மையை சொல்ல தைரியம் இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணணும். இந்த கேம் லீயோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவன் கையில ட்ரிங்க்ஸோட நேரா செக்ரட்டரி பொண்ணு கிட்ட போயிட்டு, நீ எதை சூஸ் பண்ற, ட்ரூத்தா இல்ல டேரான்னு கேட்கறான். நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன், எனக்கெல்லாம் இந்த விளையாட்டு செட் ஆகாது, நீங்க வேற யாராவது பாத்துக்கன்னு சொல்லிட்டு கலந்துக்கிறா. நேரா அவனும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நீ எதை சூஸ் பண்ண போற, ட்ரூத்தா இல்ல டேரான்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ட்ரிங்க்ஸை எடுத்து குடிச்சிட்டு, இந்த மாசத்தோட என்னுடைய கான்ட்ராக்ட் சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு போல, அதை மனசுல வச்சுதான் இந்த மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோவும் எழுந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இந்த ட்ரிங்க்ஸை யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. உடனே லீ எழுந்து ஹீரோ கிட்ட, நீங்க இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு ஒரு பொண்ணு கிட்ட வைக்கிறது சரியில்லை, அவங்கள புள்ளி பற்ற மாதிரி இருக்கு, உங்களுக்கு கட்ஸ் இருந்தா என்கிட்ட சேலஞ்ச் வைங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்ல, நெக்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே யார் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் பண்றதுன்ட்டு போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோ தான் வின் பண்றாரு. லீ தோத்து போனதால லீ கிட்ட, நீங்க என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், உங்களுக்கு ஹீரோனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கிறாரு. அதுக்கு லேயும் போதையில இருந்ததால எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினை நான் சேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் பேக்கு மாதிரி லீயை பார்த்துட்டு இருக்க, லேயோ போதையில இருக்கிறதால ஹீரோயின் மேலேயே தொப்புன்னு சாஞ்சிறாரு. அப்புறம் ஹீரோயின் தான் லீயை கூட்டிட்டு போயிட்டு ஹோட்டல் ரூம்ல படுக்க வச்சு அவரை பாத்துக்கிறாங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரானு போய் கதவை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் தான் ஹீரோயின், மிஸ்டர் கூ நீங்களா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உள்ள வராதீங்கன்னு சொல்ல, அவங்க சொல்றதெல்லாம் ஹீரோ காதலே வாங்கல. அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு சோஃபால உட்கார வச்சு அவங்க காலை பாக்குறாரு. மிஸ்டர் கூ என்ன பண்றீங்க, முதலைய காலை விடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் காலை இழுக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றதை பார்த்துட்டு ஹீரோக்கா காண்டாகுது. எப்படி அவன் உன்னை தொடலாம், ஆனா நான் தொட்டா மட்டும் உனக்கு கசக்குதான்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் லீக்கு சவுண்ட் கேட்க மட்டும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. என்ன நம்ம வாய்ஸ் அவனுக்கு கேட்க கூடாதுன்னு ரொம்ப சைலண்டா இருக்கியா, உனக்கு எவ்வளவு தெரியும் தான் என் முன்னாடியே அவனை கூட்டிட்டு இந்த ரூமுக்கு வந்திருப்பான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, நீங்க உண்மையிலே ஒரு கோஸ்ட் தெரியுமா, எதுக்கு என்கிட்ட இந்த அளவுக்கு டாமினேட்டிங்கா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ அப்பவும் விடாம ஹீரோனை பிடிச்சி நல்லா லாக் பண்ணி, நீ எனக்கு சொந்தமான என்னோட பிளே திங், நீ என்ன மட்டும் தான் வியர் பண்ணிக்கணும், என்ன மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும், என் கூட மட்டும் தான் ரூம்ல இருக்கணும், என் கூட மட்டும் தான் பெட்ல இருக்கணும், நான் கூப்பிட்ட நேரத்துக்கு நீ வரணும், உனக்கு நோன் சொல்ல கூட எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப டாக்ஸிக்கா பேச, பாவ ஹீரோயின் அவங்களுக்கு அழகியா வந்துருச்சு. கோவத்துல ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவரை செவிலே அரைஞ்சிடறாங்க. மிஸ்டர் கூ நீங்க எனக்கு பண்ணதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நிறையவே நன்றி கணப்பட்டிருக்கேன், அதுக்காக இதுக்கப்புறமும் என்கிட்ட அட்வான்டேஜ் இருக்க ட்ரை பண்ணாதீங்க, நான் ஒண்ணு உங்களுக்கு இப்போ செக்ரட்டரி கிடையாது, உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு செக்ரட்டரி இருக்கா, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு போல. அதனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட ஹீரோயினுடைய அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு, இப்போதைக்கு பேஷண்ட் டேஞ்சரான சுச்சுவேஷனை தாண்டிட்டாங்க, இருந்தாலும் அந்த பேஷண்டோடைய கேர் டேக்கர் அவங்கள சரியா பார்த்துக்காம இருந்ததால ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க நிலைமை இன்னுமே கிரிட்டிக்கல் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டை கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷனில் வச்சிருக்கணும்னு சொன்னதும் அங்கே இருந்த ஹீரோயின் ஆக்களும் ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷனில் வச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறாரு. என்ன ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட பணம் இல்லையா, நான் இத்தனை வருஷமா சம்பாரிச்ச பணத்தெல்லாம் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன்னு எதுக்காக அனுப்பிவிட்டேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்க தானே, இப்போ பணமே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஹீரோயின் கேட்கறதுக்கு, என்னம்மா ஓவரா பேசுற, உன் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி சூசைட் பண்ணி செத்து போயிட்டான், போனா போதுன்னு உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா நீ என்னடானா எங்களே குறை சொல்ற, நாங்க மட்டும் இல்லைன்னா உங்க குடும்பமே இப்ப சாப்பாடுக்கு ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினையும் அழுதுகிட்டே போயிட்டு கேஷ் கவுண்டர்ல பில் கட்டுறதுக்காக அவங்க கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற கார்டு எல்லாமே டிக்ளேர் ஆகுது. என்னன்னு தெரியல, உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோ பார்த்த வேலை தான் போல. ஹீரோயின் கிட்ட இருந்தது எல்லாமே ஹீரோ கொடுத்த கார்டு தான். இப்ப பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயினும் ரோட்ல ஹீரோ பேசினதை நினைச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஆப்போசிட்ல லீ வராரு. லீ கிட்ட ஹீரோயின் அவங்க நிலைமையை எடுத்து சொல்லி கொஞ்சம் பணம் கடனா கேட்கறாங்க. அதுக்கு லேயும் பணம் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சந்தோஷமா ஹீரோயின்
ஹீரோயினும் லீக்கு தேங்க்யூ சொல்ல அப்பதான் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. நான் உனக்கு பணம் தரணும்னா நீ இவ்வளவு நாள் கோவாடி கம்பெனில தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்த, அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ என்னுடைய கம்பெனில வந்து ஜாயின் பண்ணணும், அதுவும் எனக்கு செக்ரட்டரியா, அந்த கூ கொடுத்த சேலரியை விட உனக்கு டபுள் மடங்கு தரேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரிட்டு லேயோ ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன், யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுடைய கண்டிஷன் கொஞ்சம் புவரா தான் இருக்கு, அதனால ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பண தேவை அதிகமா இருக்கிறதால வேற வழியே இல்லாம லீயோட கம்பெனிக்கு அவங்களுக்கு அசிஸ்டண்டா போக ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் ஓகே சொன்னது லீக்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுநாளே ஹீரோயினுக்காக பிராண்டடான ட்ரெஸ் ஜுவல்ஸ் ஒன்னொன்னே பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. செக்ரட்டரி ஜாபுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு இதுக்கப்புறம் நீ என்னுடைய செக்ரட்டரி, அதுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய அப்பியரன்ஸ் எல்லாமே ரொம்பவே கார்ஜியஸா இருக்கணும், என்னுடைய லீ குரூப் ஆஃப் கம்பெனியை உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு உன்னுடைய லுக்கு வேற லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக நெக்லஸ் எல்லாம் விதவிதமா எடுத்துட்டு வந்து அதை ஒன்னொன்னா ஹீரோயின் கழுத்துல போட்டு பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோயினையும் லீயும் ஒரு பார்ட்டிக்காக போறாங்க. அங்க ஹீரோவும் அந்த ஸ்டீஃபனை கூட வந்திருக்காங்க. அந்த ஸ்டீஃபன் சும்மா இல்லாம ஹீரோயின் லீ கூட வந்திருக்கிறதால ஹீரோ கிட்ட என்ன மிஸ்டர் மூ, உங்க செக்ரட்டரி அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்போ லீ குரூப்ல போய் சேர்ந்துட்டாங்க போல, அந்த லீ பார்க்க செம்ம ஸ்மார்ட்டாவும் நல்ல நாட்டியாவும் இருக்கான்னு சொல்லி ஹீரோ கிட்ட மூட்டி விட்டுட்டு இருக்கான். பார்ட்டிலாம் முடிச்சுட்டு ஹீரோயினும் லீயும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஹீரோயின் நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன், நானே வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லி தனியா வராங்க. அப்ப பின்னாடி இருந்து ஹீரோயினியை கார்ல பெயிண்ட் பண்ணி வர வர உனக்கு தைரியம் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்ல முதல்ல என்ன விடுங்கன்னு சொல்லி ஹீரோவை நெடி தள்ளிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா விடாம ஹீரோவும் ஹீரோயினிய காருக்குள்ள புடிச்சு தள்ளிவிட்டு ஆமா உனக்கும் அந்த லீக்கும் அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது சரி உங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்தாலே தெரியுது உங்களுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வல்கரா பேச நீங்க நினைக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள கிடையாது, எங்களுக்குள்ள ஜஸ்ட் ஒரு கோஆபரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ஓ அப்படியா, அப்போ அந்த கோஆபரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்ன அவன் கூட பெட்ல இருக்காதான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் மோசமா பேச ஹீரோயினிக்கா கோவம் வந்து ஹீரோவை அடிக்க போறாங்க. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சு நீ அவன் கூட எப்படி வேணாலும் போய்க்கோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர், ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி அந்த லீ சாதாரண ஆளு கிடையாது, அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாவே இருந்துக்குன்னு சொல்லி வான் பண்றாரு. ஹீரோயினை கோவப்பட்டு அந்த காரை விட்டு இறங்கி போறாங்க. அப்படி இறங்கி போகும்போது யாரோ தூரத்துல இருந்து ஹீரோயினிய போட்டோ எடுக்கிறாங்க. மறுநாள் காலையில கார்ல இருந்து இறங்கி ஒரு பொண்ணு பயங்கர கெத்தா ஹீரோடைய கம்பெனில ஹீரோவை தேடி போறா. வழியில இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் அந்த பொண்ணை நிப்பாட்டி ஹலோ நீங்க யார் மேடம், யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கே அந்த பொண்ணு செவில்ல பள்ளியன்னு அரைஞ்சிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே யாரும் கேட்டிருப்ப, என்கிட்ட நின்று பேசக்கூட உனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவ பட்டுக்கு ரொம்ப தீவிரம் உள்ள போயிட்டு இருக்கா. அங்க உள்ள போய் ஹீரோவை பார்த்ததும் தான் இந்த பொண்ணு ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி ஹீரோ கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டு நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண, நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப வழிஞ்சு பேசிட்டு இருக்கா. ஏ உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு கிராண்ட்பா சொன்னாரு நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு, அதனால தான் நான் வந்த உடனே உங்களை பார்க்க வந்தேன். ஆமா இந்த பொண்ணு யாருன்னு ஹீரோடைய செக்ரட்டரி பொண்ணை கை காட்டுறா. அவ என் அசிஸ்டன்ட் ஹீரோ சொல்றதுக்கு ஹலோ நான் தான் ஹீரோடைய ஃபேன்ஸ்னு சொல்லி கை கொடுக்குறா. இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், அதனால அந்த பொண்ணையே கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டோட பார்த்துட்டு இருக்கா. இங்க அந்த அடி வாங்கின பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கண்ணத்தை பிடிச்சிட்டு அழுத்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினும் லீ கம்பெனி சார்பா ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண ஹீரோ பக்கம் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே அந்த அடி வாங்கின பொண்ணு ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ கூட அந்த ஃபேன்சி பொண்ணு இன்னைக்கு படத்துக்கு போலாம், அங்க போலாம் இங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ஒட்டி உரசி வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு கார்ல உட்கார வச்சு பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோ அவருடைய கேபின்ல இருக்கும்போது ஹீரோயின் அவங்க ப்ராஜெக்ட் ஃபைலோட ஹீரோ பார்க்க வராங்க. அவங்கள பார்த்ததுதான் ஹீரோ நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த ஃபைலை தூக்கி போட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை ப்ரோக்ரஸ் பண்ண தான் வந்தேன், இந்த ஃபைல் எடுத்து பார்த்தா பாருங்க, பார்க்கலாம் போங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ஹீரோயினி போக விடாம அவங்க கையை பிடிச்சி எடுத்து டேபிள்ல உட்கார வச்சு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் ஒன்னும் உங்களுக்கு செக்ரட்டரி இல்ல மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க அதனால என்ன நீ விருப்பப்பட்டா இப்ப கூட எனக்கு பழைய மாதிரியே செக்ரட்டரியா வரலான்னு சொல்லி ஹீரோ சொல்றதுக்கு ஹீரோயினும் வேணும்ட்டே ஹீரோடைய டையை பிடிச்சி க்ளோஸா இழுத்து மிஸ்டர் மூ நம்ம ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, நம்ம அடல்ட் ஆயிட்டோம், அதனால உங்ககிட்ட ஒரு விஷயத்த கிளியர் பண்ண நினைக்கிறேன், நமக்கு என்ன வேணுமோ யார் வேணுமோ அதை நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும், ஃபீலிங்ஸுக்கெல்லாம் இங்க இடமே இல்லைன்னு சொல்றதுக்கு எங்க மறுபடியும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வராரு. இதுல என்ன இருக்கு, நான் ஓப்பனாவே சொல்றேன், உங்க மேரேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க யார் கூட இருந்தாலும் யாரை லவ் பண்ணாலும் யாரை மேரேஜ் பண்ணாலும் நான் எதுவுமே நினைக்க போறது கிடையாது, அதே மாதிரி நீங்களே இருங்க, நான் யாரு கூட இருந்தா உங்களுக்கு என்னன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது லீ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் கால் வருது. ஹீரோயினும் அவங்க போன் எடுத்து அந்த கால் அட்டன் பண்ண போறாங்க. ஆனா ஹீரோ விடாம அந்த போனை பிடுங்கிக்கிட்டு ஸ்பீக்கர்ல போட்டு இப்ப பேசுன்னு சொல்றாரு. போன்ல லீ ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா, ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. லீ நான் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன், ப்ராஜெக்ட் நடந்துட்டு தான் இருக்கு, சரி நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்றேன்னு சொல்றாங்க. அப்பவே லீ போனை கட் பண்ணாம இன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போறேன், இன்னைக்கு நம்ம 2 பேரும் டின்னர் போலாமலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் இப்படி போன்ல பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ வேற சும்மா இல்லாம
ஹீரோயினை ஹக் பண்றது கிஸ் பண்றதுன்ட்டு நிறைய சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இன்னைக்கு என்னால உங்க கூட டின்னருக்குலாம் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ பண்ற சேட்டையில ஹீரோயினுக்கு வர பேச்சு தடுமாறுது. ஜியா உனக்கு என்னாச்சு, என்ன உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு லீ கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ளே இந்த ஹீரோ வேற சும்மா இல்லாம லீ கிட்ட ஜியா இப்ப என் கூட தான் இருக்கா, என் கூட இருக்கும்போது எப்படி சௌகரியமா உங்ககிட்ட போன்ல பேச முடியுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. டக்குன்னு ஹீரோயினும் போனை பிடிங்க கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்போவே ஹீரோ விடாம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அவன் கூட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேக்குறாரு. மிஸ்டர் கு, நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், என்னுடைய பிரைவேட் லைஃப்ல தலையிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் இங்க வந்ததே நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக மட்டும்தான். நீங்க என்ன நினைச்சு என்ன கன்சிடர் பண்ணி இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ நான் நினைச்சேன்னா எப்ப வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு ஹீரோயினிக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோ கிட்ட ஆமா மிஸ்டர் கு, 5 வருஷமா என்ன ப்ரெஷர் பண்ணி இதுக்காக மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பரவாயில்ல, எத்தனை வருஷமா எனக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களோ அந்த பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோடைய ஆபீஸை விட்டு வெளியில வரும்போது ஆப்போசிட்ல நம்ம லீ தான் வராரு. அவர் ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன், இவதான் என் சிஸ்டர்னு சொல்லி ஹீரோடைய ஃபேன்சி பொண்ணை காட்டுறாரு. அவ ஹீரோயினை பார்த்ததுமே நீங்க தானே மிஸ்ஸையா, எனக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்னு சொல்றா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியணும் ஹீரோயின் கேட்கறதுக்கு, நீங்க இதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு செக்ரட்டரி இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் ஹீரோடைய ஃபேன்சி தான், எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க ஆண்டி கிட்ட இருந்து போன் கால் வருது. போன்ல அவங்க ஆண்டி உங்க அங்கிள நிறைய ரவுடி பசங்க வந்து அடிச்சு போட்டாங்கன்னு சொன்னதும் உடனே ஹீரோயின் அவங்க அங்கிளை பக்கம் தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இங்க ஹீரோயின் அங்கிளும் ஊரை சுத்தி நிறைய கடை வாங்கி வச்சிருப்பாங்க போல, சில ரவுடி பசங்க அவங்கள வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயின் தான் அங்க வந்து அவங்க எல்லார்கிட்டையும் பேசி சமாளிச்சு அவங்க அனுப்பி வச்சுட்டு அந்த அங்கிளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆண்டி ஹீரோயின் கிட்ட உங்க அங்கிள் நிறைய ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்காருமா, அந்த பணத்தை எல்லாத்தையும் அடைச்சாதான் இந்த ரவுடி பசங்க எங்களை விடுவாங்க, இல்லைன்னா எங்களை அடிச்சே கொண்டுருவாங்க, உனக்கு கெஞ்சி கேட்கறேன் எங்களுக்கு எப்படியாவது பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுமா, நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு அமௌண்ட்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் சொல்றாங்க. அந்த அமௌண்ட்டை கேட்டா ஹீரோயின் அவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் எங்க போறது, என்னால அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மாமா எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுமா, நான் உன்னை பெக் பண்ணி கேட்கறேன்னு அந்த ஆண்டியும் கெஞ்சிட்டு இருக்க. அப்பதான் அவங்க அங்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வராரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயின் என்னுடைய அங்கிளுக்கு எப்படி இருக்குன்னு கிட்ட போறாங்க. அந்த டாக்டரை பார்த்ததுதான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்று ஷென் நீயான்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயின் மாதிரியே அந்த டாக்டரை ஹீரோயினை பார்த்துட்டு ஜியா நீயான்னு சொல்லி அதிர்ச்சியில நிக்கிறாரு. நம்ம டிராமாவில் ஆல்ரெடி ஹீரோயினிக்காக 2 ஹீரோஸ் இருக்க, 3ஆவதா இப்பதான் ஒரு ஆளு இன்ட்ரோ ஆகுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் பண்ண அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.